ஸோ பொதுவாவே எனக்கு என்னோட பேஷண்ட்ஸ்ட்ட வந்துட்டு பேசுறது வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து டிசீஸ வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. பேஷண்ட்ட வந்து ட்ரீட் பண்ணணும் அப்டின்ட்டு. ஏன்னா முக்காவாசி நோய்களுக்கு வந்து அடித்தளம் அப்டிங்கிறது அவங்களோட மனக்கவல, ஸ்ட்ரெஸ். அதனால தான் நெறைய டிசீஸ் வந்து ஆக்ரவேட் ஆகும். எஸ்பெஷலி வந்துட்டு பெண்கள். ஸோ பெண்களுக்கு வந்து நெறைய வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்களுக்கும் இருக்கலாம். பட் பெண்கள் வந்துட்டு அத ஒரு அ என்கிட்ட வந்து நெறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்றது வந்து, பெண்கள் நெறைய பேர் வந்து அவங்களோட வீட்டுல உள்ள பிரச்சனைகள வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அத வந்து எனக்கு கேட்கிறபோது அவங்களுக்கு ஒரு பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு அத கேட்பேன். அப்படிதான் வந்துட்டு ஒரு பேஷண்ட்ட வந்து பார்க்கும்போது, அவங்க யூசுவலாவே நல்லா பேசுற பேஷண்ட் தான். அவங்க வீட்ல வந்துட்டு என்ன நடக்குது எல்லாமே வந்துட்டு என்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து பட் கொஞ்ச நாளா அவங்க ரொம்பவே வந்து அமைதியா இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ரொம்ப வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி பேசி பார்க்கும்போது, அவங்க வீட்ல வந்து சில பர்சனல் இஷ்யூஸ்னால அவங்க ரொம்பவே வந்து மன அழுத்தத்துல இருந்தாங்க. பட் அது அவங்களுக்கே வந்து தெரியாம இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸும் வந்து அடிக்கடி வருது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட வந்து ரெஃபர் பண்ணதுல, அவங்க போய் பார்த்து சைக்கோ தெரப்பி அதே மாதிரி வந்துட்டு அவங்க சைக்கோ தெரப்பி அப்படிங்கிறது நம்ம டாக் தெரப்பி. ஸோ மெயினா வந்துட்டு அவங்களுடைய மன கஷ்டத்த வந்து நம்ம கேட்டாலே அவங்களுக்கு வந்துட்டு பாதி இது பாரம் வந்து இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், மெடிகேஷன்ஸ் அதெல்லாமே குடுத்து, அவங்க அதுலேருந்து வந்து ஓரளவுக்கு வெளிய வந்துட்டாங்க. பட் இதுல மெயினா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமோ, இல்ல மன அழுத்தமோ, இல்ல வீட்ல வந்து பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா, யார்கிட்டயாவது வந்து அத வந்து பகிர்ந்துக்கோங்க. சொல்றதுனால எதுவுமே வந்து பிரச்சனை ஆக போறது கிடையாது. நீங்க சொல்லாம இருக்கிறதுனால தான் மனசுக்குள்ளேயே வச்சு, உங்களுக்கு வந்து டிப்ரஷனாவோ, இல்ல வந்துட்டு ஒரு சூசைடல் தாட்ஸோ வந்து வருது. நீங்க சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ எந்த ஒரு ரிலிஜன் எடுத்தாலுமே வந்து நம்ம தற்கொலை அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து கடவுள் கொடுத்த உயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது இருக்குது. ஸோ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறோம். நம்ம வந்து மென்டல் டிசீஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். ஏன்னா காய்ச்சல், தலைவலி, பல்வலி இல்ல எந்த ஒரு வலி வந்தாலுமே நம்ம போய் டாக்டரை பாக்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் மனவலி இருக்கும்போது நம்ம அதுக்குள்ள டாக்டர் வந்து பாக்குறதுல தப்பே கிடையாது. நம்மளுக்கு அது ஒரு பெரிய நோய் அப்படிங்கிறது கிடையாது. ஆரம்ப காலத்திலேயே நம்ம போய் காமிச்சு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம். சோ நம்மளோட குடும்பம் அதே மாதிரி குழந்தைங்க மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெண்கள் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாய் உடைஞ்சு அதுவே தாடை உடைஞ்சு அப்படியெல்லாம் வருவாங்க. ஸோ வந்து அவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா கூட அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வீட்டு மேல வந்துட்டு அவங்களுக்கு பாசம் இருக்கும். பட் அத வந்துட்டு நம்ம வந்து அப்படியே டாலரேட்டும் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வந்து டி அடிக்ஷன் சென்டர்லயோ இல்ல வந்துட்டு போய் நீங்க 2 பேரும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதையோ அந்த மாதிரி பார்த்து அதை சரி பண்றதுக்கு வழி பார்க்கணுமே தவிர அதை பொறுத்து பொறுத்து போறதுங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. எப்பவுமே வந்து ஒருத்தவங்க ஒரு தடவை அடிக்கிறாங்களோ இல்ல வந்துட்டு உங்களை வந்து இன்சல்ட் பண்றாங்களாலோ அதை பொறுத்து போறது வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து முயற்சி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து சூசைடல் தாட்ஸ்ல இருந்தா கூட இதை பார்த்துட்டு கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணட்டும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி பெண்கள் இல்ல பெண்களோ இல்ல ஆண்களோ யாரா இருந்தாலும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஒரு ஒரு செகண்ட் வர ஒரு தாட்னால வந்து நம்ம தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாங்கனாலே அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு சீரியஸாவே ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருந்தது. ஸோ அதனாலதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.